ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த தர்பூசணி மாடலில் கூட எப்படி போடுறது அப்படின்னு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். அந்த கலர் பாருங்கள், கீழே டார்க்கு க்ரீனும் அப்புறம் லைட் க்ரீன் வரும், வெள்ளை சந்தன கலர்னு மேலே சிகப்பு கலர், அந்த மாதிரி பழம் மாதிரியே போட்டிருக்கேன். அந்த விதைக்கு பதிலாக அந்த கருப்பு கலர்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு முயற்சி பண்ணி போட்டிருக்கேன். அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். அந்த மேலே ஹைட் குறைக்கிறதுனாலும் நீங்கள் போடும்போது குறைச்சிக்கலாம். அளவு கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் போட்டுக்க முடியும். இப்போ வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டி இருக்கும், அந்த கட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. ஒயரு 1 2 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. 3 அடியில் மொத்தம் 24 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் பாருங்கள், நான் 24 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் 3 அடியில். இப்போது கட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஒயர் 1 எடுத்துக்கிட்டு அதை சமமாக மடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் விடுற ஒயரும் நீங்கள் ஒரு அடி கம்மியாக விட்டுக்கோங்க. நான் ஒரு விரல் அளவு விட்டுருக்கேன்ல, நீங்கள் ஒரு 3/4 அடி அந்த மாதிரி கம்மியாக விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் ஒரு அரை அடி அந்த மாதிரி கம்மியாக விட்டுருக்கேன். நீங்கள் 3/4 அடி கம்மியாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து அது மேலே மாட்டுங்க. கீழே இருக்கிறத எடுத்து பின்பக்கத்தில் இருக்கிறத மேலே வச்சுட்டு சைடுலையும் அடியில் அந்த 3/4 அடி அளந்து விட்டதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்துட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கீழே அதிகமாக இருந்தால் அப்படி மேலே தள்ளி விட்டு சரி பண்ணிக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், 3/4 அடி கம்மியாக அப்படி இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வலது கை பக்கம் நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும். அதில் கட் பண்ணி வச்ச ஒரு ஒயராக எடுத்து சமமாக மடிச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் போகிறத அந்த ஹோல்ஸில் விட்டு இழுக்கணும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் மினி பேஸ்கெட்டு சின்ன சின்ன குட்டி கூடைகள்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு பெருசு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 24 ஒயரும் நான் போட்டுட்டேன், ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சைடில் பாருங்கள், அளவு 3/4 அடி அதை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கிறோம். அதை அளந்தது பின்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கணும். இப்போ மேலே போகிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் அளந்து விட்டதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. இப்போ இந்த மாதிரி இழுத்தாக்க சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போது வரிசையாக அந்த ரன்னிங் ஒயர்னால் கட்டோடு இருக்கிறது தான் ரன்னிங் ஒயர்னு சொல்கிறது. அதை மடித்து அது மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு போட ஆரம்பிக்கணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் போகிற அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு அந்த ஃபஸ்ட் லைன் ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த லைன் அடையாளத்துக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எது அந்த ஜாயின் பண்ண லைனு, நடு லைன் எது அப்படின்னு தெரியணும். அதுக்காக அந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள், திரும்பவும் அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடிச்சுட்டு மேலே போகிறத மடித்து அது மேலே இதை மாட்டிட்டு இந்த மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அதை அளந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். கடைசி வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், போட்டுட்டேன். அந்த நடு லைன் இல்லாமல் மொத்தம் நான் 5 லைன் போட்டிருக்கேன். அந்த முடிச்சுக்கும் அந்த பக்கம் 5 லைன் அது மாதிரி போட்டு கட் பண்ணிட்டேன். அந்த முடிச்சு அதுக்கு தான் அடையாளம் போட சொன்னேன். இப்போ அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த பக்கம் போட்டோம்ல, அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு சைடு போடணும். அதுக்கு இந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதே மாதிரி அளந்துட்டு மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடித்து போடுங்க. இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே இந்த பக்கமும் 5 லைன் போடுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சைடும் போட்டுட்டேன். மொத்தம் 11 லைன் பேஸ் போட்டிருக்கோம். நம்ம இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, சென்டரில் அந்த முடிச்சு போட்டது 1, அப்போது 11. இப்போ இதுக்கப்புறம் ஒயர் இந்த மாதிரி பாருங்கள், நான் சுற்றுறேன்ல, அந்த மாதிரி சுற்றி இப்படி முடிச்சு மாதிரி போட்டு ஒரு 4-5 முடிச்சு போட்டுக்கணும். போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒயரை எடுத்து விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சுருக்கம் விழும்போது அதை எடுத்து விட்டுக்கலாம்.
இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் பாருங்கள், கொஞ்சமாக ஒரு அரை அடி ஒயர் மட்டும் பின்னாடி பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு மேலே போகிற ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டிட்டு பின்பக்கம் அந்த அரடி விட்டதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இனிமேல் வரிசையாக அப்படியே போட்டுட்டு வாங்க. அந்த அரடி வந்து சொருகிறதுக்கு தான் நான் 3வது ஒயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள், அந்த லாஸ்ட்டுக்கு இப்போ போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அதை எப்படி வளைச்சி இனிமேல் கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் அப்படியே போடணும். அதை தான் மூளை திருப்புறது, கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்படியே பாருங்கள், அந்த சைடில் போகிறதையும் அந்த ஒயரை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். அந்த இடத்துல மட்டும் அந்த முக்கோணம் மாதிரி தெரியும் உங்களுக்கு அந்த நாட்டு 3. ஏன்னா அந்த இடத்துல அப்படி வளைஞ்சி வருதில்ல, கட் பண்ணாமல் அப்படி வளைஞ்சி வரதுனால அப்படி வரும். இப்படி வளைஞ்சி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கூட மேலே ஹைட்டு வரும். இப்போ கட் பண்ணாமல் நம்ம அந்த ஒயரை அப்படியே போட்டுக்கிட்டே வரோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதையும் அவுத்து விட்டுட்டு நீங்கள் அதை இனிமேல் அந்த அடையாளம் தேவையில்லை. அந்த பேஸ் போடுறதுக்கு அடிபாகம் போடுறதுக்கு மட்டும்தான் தேவை. உங்களுக்கு அடியில் குச்சி சொருகணும் அப்படின்னா நீங்கள் அடிபாகம் போட்டதுக்கப்புறம் இந்த தென்னங்குச்சி இருக்குல்ல, அதை சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் சுற்றிலும் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 4 மூலையும் பாருங்கள் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை அப்படி பின்பக்கம் பிடிச்சிக்கணும். பாருங்கள், பின்பக்கம் இப்படி வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த பாருங்கள் இப்படி ஹோல்ஸ் இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு கீழே பின்பக்கத்துலேருந்து மேலே தள்ளுனா இந்த மாதிரி ஹோல்ஸ் கிடைக்கும். அந்த ஓட்டைக்குள்ளார இந்த பின்பக்கம் ரன்னிங் ஒயரை கட்டோடு இருக்கிறது மடித்து வச்சுருந்ததை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுத்துடணும். இழுத்துட்டு உள்ளாரையும் அதை இழுத்துட்டோம்னா பாருங்கள் அந்த இடம் டைட் ஆகிடும், ஜாயிண்ட் ஆகிடும். ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை அப்படியே நீங்கள் உள்பக்கம் எங்கே வேணாலும் சொருகி விட்டுறலாம். அந்த அரடி ஒயர் சொருக விட்டுருந்தோம்ல அதை சொருகி விட்டாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிறது பாருங்கள், இழுத்தோம்ல அது பின்பக்கம் இருக்கும். அதை அப்படி மடித்து அப்படியே சைடில் கொண்டு வாங்க. அந்த சைடில் வர இடத்துல கேப்பில் வர இடத்துல மடிச்சுட்டு அதுக்கு மேலே போகிற ஒயரை அதை சுற்றி போடணும். இப்போது அடுத்த லைன் ஆரம்பிச்சிட்டோம், 2வது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் அது முடிச்சாச்சு. இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 2வது லைனும் பாருங்கள் நான் முடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போ திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடணும் அப்படிங்கிறத. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை ஆரம்பித்த நாட்டு இருக்குல்ல அதை வந்து லூஸ் பண்ணணும். ஆரம்பித்த முடிச்சு அது 2வது லைன் ஆரம்பித்தோம்ல அது மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு கீழேருந்து மேலே இழுத்தோம்னா அந்த மாதிரி ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளார பின்னாடி மடித்து வச்சுருந்ததை விட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த கேப்புக்குள்ளார விட்டு இழுக்கணும். இழுத்து டைட் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது உள்பக்கமாக இதை இழுத்துருங்க கட்டோடு இருக்கிறத. இப்போ திரும்பவும் அடுத்த லைனுக்கு பாருங்கள் அப்படியே அதை மடித்து அப்படி முன்பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்து அடுத்த லைன் போடணும். இந்த ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுறதுன்னா சமமாக இருக்கிறதுக்கு தான் போடுறது. ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் உங்களுக்கு பார்க்க சமமாக ஈக்குவலாக இருக்கும், அதுக்காக தான் போடுறது. இப்போ 3வது லைன் ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரியே போடுங்க. மொத்தம் 4 லைன் மட்டும் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிருங்க. இப்போ 4 லைன் போட்டுட்டேன். இதை ஏணிப்படி முடிச்சு இப்போ போடுறேன். திரும்பவும் அதை காமிக்கிறேன், நான் சொல்லலை, நீங்கள் பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், புரியும், கவனித்து பாருங்கள். அதே மாதிரி தான் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்த லைன் நம்ம போட போகிறதில்ல, அதனால் கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகிடுங்க. ஒரு அரை அடி சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகிடுங்க. அந்த கீழே அந்த 3வது அடுத்த லைன்லேருந்து கீழேருந்து சொருகுங்க. அந்த 3 லைன் சொருகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைடாக சொருகி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன், அந்த ஆரம்பித்ததும் முடித்ததும் சமமாக இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறது. அடுத்து நம்ம அந்த லைட் க்ரீன் கலர் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம இந்த ஒயர் வந்து ஒரு 3/4 அடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுற்றிலும் எத்தனை மேலே போகிற ஒயர் வருதோ அத்தனை ஒயர் நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சொருகிறேன்னு கொஞ்சம் பாருங்கள். அந்த மேலே முன்பக்கம் வந்து வளவள பகுதியும்
உள்ளார பாருங்கள், அதை திருப்பி வச்சு சொருகிறேன். அந்த மேலே ரஃப்பாக இருக்கிறது, பள்ளமாக இருக்கிறது தெரிகிற மாதிரி சொருகிறேன். ஏன்னா மேலே போடும்போது அந்த வளவள பகுதி தெரியணும், அதுக்காக. இப்போ எது வரைக்கும் சொருகணும்னா, அந்த 4 போட்டிருந்தோம்ல, அந்த 4 வரைக்கும் சொருகுங்க. மொத்தம் 4 லைன் போட்டிருந்தோம்ல, அந்த 4 லைனுக்கு மட்டும் சொருகுங்க. ஃபஸ்ட்டு இதை சொருகிட்டோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுற்றிலும் சொருகணும். இன்னொரு டைம் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் கீழேருந்து ஆரம்பிக்கும் போதே க்ரீன் கலரும் பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வரலாம். ஆனால் அது கஷ்டம், அது வந்து ஒயர் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இது வந்து சும்மா அந்த கலர், நம்ம தர்பூசணி பழம் இப்போ வெயில் காலம் நம்ம வீட்டில் வாங்குகிறோம்ல, அதை கட் பண்ணுனா நமக்கு எப்படி கலர்ஸ் கிடைக்கிது, அதனால அந்த கலர்ஸ் மாதிரி இருக்கணுன்றதுனால நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சுற்றிலும் சொருகியாச்சு. சொருகினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன், கவனமாக பாருங்கள். கொஞ்சம் க்ளோஸாக தான் முடிஞ்ச வரைக்கும் கச்சி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம அடுத்து அந்த கீழே முடிச்சிருந்தோம்ல அந்த டார்க் க்ரீனு, அதை வந்து சொருகி விட்டுற போகிறோம். நல்லா டைட்டாக இழுத்துருங்க. நல்லா இழுத்துட்டு 2வது லைனில் சொருகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு லைன்லேயே சொருகிறாதீங்க, சொருகினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் அந்த லைனு. கீழே 2வது லைன், அதுக்கும் கீழே அந்த 2வது லைனில் அந்த திக்காக இருக்குதுல்ல டார்க்கு, கீழே 4 லைன் போட்டோமே அந்த ஒயரை சொருகணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ சொருகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் இந்த ஒயர் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கணும், இழுத்துக்கிட்டு வந்துடாமல் இருக்கிறதுக்காக அதை எப்படி நான் வளைச்சி அந்த ஃபஸ்ட்டு லைனில் போய் சொருகிறேன். மேலே ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த லைனில் நான் எப்படி சொருகி கொண்டு வரேன், இழுக்கிறேன்னு பாருங்கள். அப்படி இழுக்கும்போது கட்டை விரலை வச்சு அந்த கீழே அந்த க்ரீன் ஒயர் வந்து இழுத்துக்கிட்டு வராமல் அமுத்தி பிடிச்சிக்கணும். நான் பாருங்கள் எப்படி இப்போ அமுத்தி பிடிக்கிறேன். கட்டை விரலை வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுங்க. இது வந்து ஒரு முடிச்சு போடுற மாதிரி. இப்போ தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் பாருங்கள். நான் திரும்பவும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த டார்க் க்ரீன் பச்சையெல்லாம் சொருகிட்டோம், சுற்றிலும் சொருகிட்டு வந்துடுங்க. சொருகிட்டு இப்போ அந்த நீட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த பச்சை லைட் கலர் நீட்டிகிட்டு இருக்குல்ல அந்த ஒயரை பாருங்கள், அந்த மாதிரி சொருகியாச்சு. டார்க் க்ரீனை சொருகியாச்சு. அடுத்தது இந்த லைட் க்ரீன் தான் இருக்குது. இந்த லைட் க்ரீனை என்ன பண்ணணும்னா, அந்த மேலே நுனியில் இருக்குல்ல ஃபஸ்ட்டு எண்டில் அந்த இதில் அந்த ஒயர் பாருங்கள், நான் எப்படி வளைச்சி இப்படி சொருகிறேன்னு பாருங்கள். உள்பக்கமாக இப்படி வளைச்சி அதுக்குள்ளார கொண்டு வந்து கட்டை விரலை வச்சு அமுத்தி அந்த லைனை பிடிச்சிக்கணும். அந்த 4 லைன் தான் நம்ம சொருகியிருக்கோம். அது பாருங்கள், நான் கையை வச்சு காமிக்கிறேன். இப்படி கையை வச்சு அமுத்திக்குங்க, டைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை இழுங்க. ஏன்னா அது இழுத்தாக்க லூஸாக அது வந்துட போகுது. அந்த 4 லைனில் சொருகுனது வந்துடக்கூடாது. பாருங்கள், இது எல்லாமே இப்படி சுற்றிலும் நான் அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போது அடுத்தது நம்ம லைட் க்ரீன் கலரு போட போகிறோம். இப்போ அது வந்து அந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி இழுத்ததுனால பிரிஞ்சிக்கிட்டு வராது நமக்கு. இப்போது இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இந்த லைட் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். அதை சொருகிற அளவுக்கு விட்டு இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த டார்க் க்ரீன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ கீழே போட்டோம்ல அதே மாதிரி இதை போடணும். அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். கொஞ்சம் டைட்டாக நெருக்கமாக வர மாதிரி இழுத்து வச்சு போடுங்க. இழுத்து வச்சுன்னா இந்த சொருகி இருக்கிறத ரொம்ப இழுத்துறாதீங்க. கொஞ்சம் பக்கமாக மடியில் வச்சுக்கிட்டு நாங்கள் போட்டோம்னா நெருக்கமாக அந்த டார்க் க்ரீன் பக்கத்துலேயே அந்த லைட் க்ரீன் வர மாதிரி அப்படி போட்டுகிட்டே வரணும். ஏணிப்படி முடிச்சு போடணும். பாருங்கள், இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டோம்ல அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு 2 லைன் போடுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 லைன் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3/4 அடி எடுத்துக்கோங்க போதும். நம்ம அந்த பச்சை கலர் ஒயர் சொருகணும்ல அதே மாதிரி இப்போ அந்த வெள்ளை கலர் ஒயர் சொருகிறோம். ஃபஸ்ட்டு அந்த லைட் க்ரீனில் 2 சொருகிட்டு அடுத்து 3ஆவதாக பாருங்கள், அந்த இடத்துல சொருக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கும் கீழே உள்ள லைனில் சொருகணும். அந்த முடிச்சு போட்டோம்ல
அந்த இடத்துல சொருகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு கீழே 2 லைன் சொருகிருங்க. சொருகிட்டு இப்போ அந்த லைட் க்ரீன் ஒயர் மேலே போகுதில்ல, அந்த ஒயரை 2வது லைன்லேருந்து சொருகணும். அதாவது அந்த க்ரீன் லைன் மேலே போட்டோம்ல, அந்த 2 லைனில் அந்த ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கிட்டு வந்த லைனில் சொருகிடாதீங்க. அதுக்கு கீழே இருக்குல்ல அந்த லைனில் சொருகுங்க. அந்த க்ரீனு அந்த பச்சை லேஸ் பச்சை இருக்குல்ல, அதை வந்து 2வது லைன்லேருந்து சொருகணும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை ஒயரை அந்த மேலே இருக்குல்ல ஃபஸ்ட்டு லைன் அதிலேருந்து பாருங்கள், அந்த எப்படி முடிச்சு போடுறேன்ல அது மாதிரி போடணும். அப்படியே வளைச்சி உள்பக்கமாக கொண்டு வந்து முன்னாடி போட்டோம்ல அந்த லேஸ் பச்சையை எப்படி போட்டோமோ அதே மாதிரி. இப்போ இன்னொன்று சொருகி காட்டுறேன். வெள்ளை ஒயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொருகிக்கணும். 3/4 அடி ஒயரு ஃபஸ்ட்டு சுற்றிலும் எல்லா ஒயரையும் சொருகிக்கோங்க. கீழே வரைக்கும் பாருங்கள், அந்த டார்க் க்ரீன் 2 லைன் வரைக்கும் நான் சொருகியிருக்கேன். எல்லாமே ஒரே வரிசையாக சொருகிக்கோங்க. சொருகிட்டு இப்போ அந்த பச்சையை பாருங்கள், அந்த கீழே பச்சை ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பித்தோம்ல அதில் சொருகணும். கீழே அதாவது மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லைனில் சொருகிடாதீங்க. அதுக்கும் கீழே 2வது லைனில் சொருகுங்க. போட்டுக்கிட்டு வந்த லைனில் சொருகக்கூடாது. அடுத்தது அந்த வெள்ளையை வந்து இப்படி வளைச்சி முடிச்சு போட்டுறணும். அதாவது இப்போ லைட் க்ரீன் முன்னாடி எப்படி சொன்னனோ அதே மாதிரி வெள்ளை சுற்றிலும் அதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. கட்டோடு இருக்குல்ல அந்த வெள்ளை ஒயர் எடுத்து சொருகிற அளவுக்கு மடிச்சுக்கிட்டு சுற்றிலும் இப்படி ஒரு லைன் வெள்ளை லைன் போட்டுட்டு வரணும். இதே மாதிரி இப்போ நான் பண்ணினேன்ல இதே மாதிரி சுற்றிலும் சொருகி ஒரு லைன் வெள்ளை லைன் போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வரிசையாக பாருங்கள். இப்போ எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு அந்த வெள்ளை ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை சொருகி விட்டுறலாம். திரும்ப திரும்ப ஏணிப்படி முடிச்சு அதெல்லாம் காட்ட வேணான்னு தான் காட்டலை. சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி அந்த 2 ஒயரையும் சொருகிடுங்க. இப்போது அதுக்கு மேலே வந்து சந்தன கலர் போடுறேன். அதுக்காக நான் சந்தன கலர் ஒயர் சொருகலை. அந்த வெள்ளையிலையே சந்தன கலரை வச்சு போடலாம். அதாவது நம்ம பழம் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டார்க் க்ரீனு, அடுத்து லைட் க்ரீன் இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளை கலர் தெரியும், அதுக்கு மேலே ஒரு சந்தன கலர் தெரியும். சந்தன கலருக்கு வந்து ஒயர் சொருகாமல் அந்த வெள்ளை மேலேயே நம்ம போட்டுட்டோம். ஒரு லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அடுத்து கடைசியாக சிகப்பு. இது வந்து கிளாஸ் ஒயருங்கிறதுனால 3 அடி எடுத்தாவே நமக்கு அதிகமாக வந்துச்சு ஹைட்டு. இதே நீங்கள் டீலக்ஸ் ஒயர் எடுத்திங்கன்னா மொத்தமாக இருக்கிற ஒயர் எடுத்தால் இவ்வளோ ஹைட்டு வராது. அதனால் நீங்கள் 3 அடியே எடுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிடும். நான் 3 அடி எடுத்ததுக்கு அவ்வளோ ஹைட்டு. ஏன்னா ஒயர் பாருங்கள், இந்த டீலக்ஸ் ஒயர் வந்து மொத்தமாக இருக்குது. அதாவது அந்த வெள்ளை அந்த லைட் க்ரீனு இதெல்லாம் வந்து ரொம்ப திக்காக இருக்குது ஒயரு, மொத்த ஒயராக இருக்குது. ஆனால் அந்த கீழே டார்க் க்ரீன் எடுத்தேன்ல அந்த க்ரீன் வந்து கிளாஸ் ஒயரு. இப்போ நான் போட போகிற சிகப்பு ஒயரும் கிளாஸ் ஒயரு. அதனால் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா ஒயருமே கிளாஸ் ஒயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லா ஒயருமே உங்களுக்கு டீலக்ஸ் ஒயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா திக்னஸ் வந்து ஒரு ஒயரும் ஒவ்வொரு திக்காக இருக்குது. நான் அதை கூட முடிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அது எதனால் அப்படி மொத்தமாக அப்படி வருதுன்னு. நீங்கள் ஒரே கிளாஸ் ஒயராகவே எடுத்திங்கன்னா இவ்வளோ வித்தியாசம் தெரியாமல் அந்த மாதிரி விரிஞ்சி வராமல் இருக்கும். இப்போ இந்த சிகப்பு ஒயரையும் நம்ம பச்சை ஒயரு வெள்ளை ஒயர்லாம் எப்படி சொருகணும்னோ அதே மாதிரி சொருகிடணும். சொருகிட்டு முடிச்சு போட்டுக்கணும். பாருங்கள், அந்த வெள்ளை ஒயரை இப்போ நான் சிகப்பு சொருகிட்டு வெள்ளை ஒயரை உள்ளார சொருகி விட்டுட்டேன். உள்ளார சொருகி விட்டுட்டு அந்த சிகப்பு ஒயரை என்ன பண்ணணும், முடிச்சு போட்டுறணும். எக்ஸ்ட்ரா வெள்ளை ஒயர் இருந்தால் கட் பண்ணிடுங்க. அந்த வெள்ளை ஒயரை முடிஞ்ச வரைக்கும் கீழே நீங்கள் அந்த சொருகிறதும் ஒரே ஹைட்டாக சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளை ஒயர் சொருகிட்டு அந்த சிகப்பை என்ன பண்ணணும், அந்த மேலே நுனி பக்கம் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுறணும். இப்படி முடிச்சு மாதிரி நம்ம போட்டுட்டு செய்யும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கும் கூட. இது தனியாக பார்ட்டாக எடுத்துகிட்டு வராத மாதிரி இருக்கிறதுக்காக தான் அப்போ இந்த முடிச்சு மட்டும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட பின்னுறோம். இது மாதிரி சுற்றிலும் சிகப்பு ஒயர் 3 அடி கட் பண்ணி சொருகிட்டு போட ஆரம்பிக்கணும். அந்த வெள்ளை ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்கும்.
அந்த லைட் க்ரீன் ஒயர் எடுத்தேன்ல அதுவும் உங்களுக்கு மொத்த ஒயராக இருக்குது. அதாவது அது டீலக்ஸ் ஒயரு, அதனால் மொத்தமாக இருக்குது. அந்த சிகப்பு வந்து கிளாஸ் ஒயரு மெலிசு. அதே அடிப்பாகம் போட்டேன்ல அந்த க்ரீனும் வந்து பேஸ் போட்டதும் கிளாஸ் ஒயராக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளாஸ் ஒயராக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளை லைட் க்ரீனுலாம் சொருகிறோம்ல சிகப்பு எல்லாமே ஒரே டீலக்ஸ் ஒயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே பிராண்ட் ஒயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப இப்படி விரிஞ்சி திக்னஸ் வராமல் இருக்கும். இப்போ நான் பாருங்கள் அது விரிஞ்சி வருது எனக்கு, ஏன்னா அந்த ஒயர் வந்து மொத்தமாக இருக்குது. அதனால் இப்போ சுற்றிலும் அது மாதிரியே பண்ணிவிட்டு சொருகணும். சொருகிட்டு ஜஸ்ட்டு நான் இப்போ 2 சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிட்டே வரணும். நம்ம கீழே பச்சை போட்டோம்ல அதே மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ தூரம் போடணும். இப்போது சுற்றிலும் இதே மாதிரியே சிகப்பு ஒயரை சொருகிக்கோங்க 3 அடி. சொருகிட்டு இங்கே போட்டோம்ல அது மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு வாங்க. அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டோம்ல அந்த ஒயரையும் சொருகி விட்டுட்டு இப்போ பாருங்கள் அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டு ஒரு லைன் வந்துட்டேன். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த ஒயர் ஹைட்டாக இருக்குதா? இப்போ என்ன பண்ணணும், அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் வச்சுருக்கோம்ல அந்த ஒயரை பின்பக்கம் பிடிச்சிக்கிட்டு கீழே பச்சை கலருக்கு உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு காமிச்சேன்ல அந்த மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்து 2வது லைன் 3வது லைன் 4வது லைன்னு போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு ஸ்டாண்டு இல்லாமல் நான் எடுக்கிறேன். ஸ்டாண்டு வந்து இல்லாமல் இருந்துச்சு, அதனால் இது அப்படியே சுற்றிலும் மேலே வரைக்கும் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இது பாருங்கள் விரிஞ்சு இப்படி அகலமாக எனக்கு வருது பாருங்களேன். அது ஏன் வருதுன்னா அந்த ஒயர் வந்து ரொம்ப எனக்கு திக்கான ஒயர். அந்த லைட் க்ரீனும் அந்த வெள்ளை அந்த சந்தன கலர் இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப திக்கு மொத்தமாக இருந்துச்சு ஒயரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ வருதோ உங்கள் ஒயரோட திக்னஸை பொறுத்து அந்த ஹைட்டு வரும். எனக்கு வந்து பாருங்கள் ஒரு 16-17 லைன் வரைக்கும் போட்டுட்டேன். ஏன்னா இது ரொம்ப மெலிசான ஒயராக இருந்துச்சு அந்த சிகப்பு ஒயரு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கூட எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு இப்போ 10 பிரிச்சுக்கோங்க ஒயரை. மொத்தம் 10 ஒயர்ஸு 10 எடுத்து ஒரு முடிச்சு போட்டு தனியாக வைங்க. 10 ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். உங்களுக்கு புரிகிறதுக்காக இப்படி தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த மேலே விதை இருக்கும்ல, தர்பூசணியில் வாட்டர்மெலன் பழத்தில் வந்து மேலே கருப்பு கலரில் விதை இருக்கும்ல, அந்த விதை மாதிரி நமக்கு தெரிகிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அது எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது இப்படி ஒரு வரிசையாக ஒரு விதை வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த மாதிரி போடுறேன். இப்போ 10 மடிச்சிட்டாச்சு, முடிச்சு போட்டு வச்சாச்சு. பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு 10 ஒயர் மட்டும் இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு மேலே போகிற ஒயரை 2 சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. பக்கமாக இருக்கிற ஒயருங்களை 2 சேர்த்து ஒரு நாட்டு. மொத்தம் 10 ஒயருக்கு நமக்கு 5 முடிச்சு வரும். 2 சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இப்போது 5 வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும், அதிலேருந்து ஒன்றா கிராஸ் ஆகுதுல்ல அந்த இடத்துல ஒரு நாட்டு போடணும். அந்த 2ம் பாருங்கள், இந்த 2 முடிச்சிலிருந்தும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிட்ருக்கும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு கிராஸ் கட் கூட போடுவோம்ல அது மாதிரி. இப்போ 5 போட்டோம், அதுக்கு மேலே 4 வரும், அதுக்கு மேலே 3 வரணும், அப்புறம் 2 1 அப்படின்னு வரணும். 5 4 3 2 1 அப்படி வரும். நீங்கள் இந்த பாருங்கள் நான் இப்படி போடுறேன்ல, இப்படி ஒரு பக்கமாக கூட போடலாம். அதாவது ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். அந்த ஒயர்களை எடுத்து போடணும். 5 நாட்டு இருந்துச்சுல்ல, அந்த 5 நாட்டில் அந்த 2 முடிச்சுக்கும் இடையில இடுக்கு புள்ளி சந்து புள்ளி மாதிரி ஒரு நாட்டு வரணும். அந்த மாதிரி போடணும். இப்போ மேலே பாருங்கள் ஒரு முடிச்சு போட்டாச்சு. இதே மாதிரியே ஒவ்வொரு 10 ஒயரையும் எடுத்துட்டு இது மாதிரி போடுங்க. பாருங்கள் 5 4 3 2 1 இந்த மாதிரி வரும்.
இப்போ அடுத்தது அது மாதிரி எல்லாம் சுற்றிலும் போட்டதுக்கப்புறம் நான் வந்து டியூப்பு எடுத்திருக்கேன். டியூப்பு கூட போடுவோம்ல, அதுக்கு இருந்த டியூப் எடுத்திருக்கேன். அது வந்து சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது இல்லைன்னா நான் இப்போ போட்டிருக்கேன்ல, சமமாக அப்படியே போட்டுட்டு நான் அதையும் காட்டுறேன். நான் வந்து சமமாக நீங்கள் போட்டுட்டு சொருகி விட்டுறலாம். மேலே வந்து சொருகலாம். நான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால டியூப் இருக்கிறவங்க இது மாதிரி போடுங்க. டியூப் இல்லாதவங்க மேலே சமமாக முடிச்சுட்டு நான் கருப்பு ஒயர் பிட்டாக கட் பண்ணி அதையும் காமிக்கிறேன். எங்கள்கிட்ட டியூப் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் வேறு ஐடியா அந்த கருப்பு ஒயரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த டியூப்பை என்ன பண்ணணுன்னா, 2 பக்கமும் சைடில் 5 ஒயர்ஸ் வரும். அந்த 5 ஒயர்லையும் சொருகணும். சாய்வாக வருதில்ல, அந்த 5 ஒயர்லையும் ஒரு டியூப்பு கோத்துருங்க. டியூப்பு வந்து ஒரே சைஸாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு விதை சைஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 5 சொருவியாச்சு. இப்போ இந்த பக்கம் 5க்கும் அதை சொருகிக்கிறேன். இல்லைனா உங்கள்கிட்ட கருப்பு மணி இருந்துச்சுன்னா அந்த கருப்பு மணி கூட சொருகிக்கலாம். பீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீட்ஸை கூட சொருகிக்கோங்க. நமக்கு தேவை கருப்பு கலர், அவ்வளோதான். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா கூடையை சமமாக அப்படியே போட்டுட்டு வந்து முடிச்சுட்டு பிட்டு ஒயராக எடுத்து கருப்பு ஒயரில் கூட நீங்கள் சும்மா மேலே அந்த நாட்டுக்கு மேலேயே சொருக்கிக்கலாம். இது நான் போட்டுட்டு கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது 2 ஒயரும் பாருங்களேன், கீழே வந்து கிராஸ் ஆகும். இந்த பக்கத்துலேருந்து கீழேருந்து ஒரு ஒயரும், இந்த பக்கத்தில் கீழேருந்து ஒரு ஒயரும், அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. போட்டுட்டு அப்புறம் அதிலேருந்து வர ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாயும். அந்த ஒயர்களை அப்படியே போடணும். பாருங்கள், அது மேலே சாயுதில்ல, அந்த ஒயர் மேலே போடணும். அங்கே போட்டோம்ல அதே மாதிரி தான் 1 2 3 4 5ன்னு வரணும் தலைகீழாக. முன்னாடி வந்து 5 4 3 2 1ன்னு வந்துச்சுல்ல. இப்போ என்ன பண்ணுதுன்னா கீழே 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5. அந்த 5 டியூப்பு கோத்துருக்கோம்ல, இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 டியூப் கோத்துருக்கோம். அதனால் 5ல் வந்து முடிகிற மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. சுற்றிலும் இதே மாதிரி கோத்து அந்த 5ல் வர மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு காமிக்கலாம் பாருங்கள். இந்த 1 மட்டும் நான் போட்டு காமிச்சிட்றேன். நம்ம சேனலில் லஞ்ச் பேஸ்கெட்டு கேட்குறீங்க, சேனலுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா நிறைய லஞ்ச் பேஸ்கெட் போட்டிருக்கேன். மூடி போட்ட மாதிரி போட்டிருக்கேன். நிறைய வந்து வாட்டர் கேன்லாம் வச்சு கூட மூடி போட முடியும். 1 லிட்டர் வாட்டர் கேன் வச்சு மூடி போட முடியும். அந்த மாதிரி கூடையும் செஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள். சிவன் கண்ணிலையும் போட்டிருக்கேன், சாதா முடிச்சு கூடையும் போட்டிருக்கோம். இப்போது நெல்லிக்காய் முடிச்ச கூடையில் கூட நம்ம மூடி போட்டு சும்மா ரவுண்டாக டிஃபன் பாக்ஸை வாட்டர் கேன் வந்து பேக்லேயே சைடில் சொருகிக்கலாம். அதில் வாட்டர் கேன் வைக்க முடியாது, ஆனால் டிஃபன் பாக்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி நான் ரவுண்டாக செஞ்சு போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டன் கலரில் பாருங்கள். சாதா முடிச்சிலையும் போட்டிருக்கேன், அதுவும் சிவன் கண்ணில் போட்டிருக்கேன், நெல்லிக்காய் முடிச்சில் 3மே போட்டிருக்கேன். அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களாம் இப்போ அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அது சுற்றிலும் அது மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த 5ன்னு முடியுதில்ல, இப்போ அதுக்கு மேலே கிராஸ் ஆகிறத 4 மட்டும் போடுங்க. அந்த 4 போட்டுட்டு மேலே 4 வரும். அந்த 5க்கு மேலே 1 மேலே 1 சாஞ்சி போட்டாக்கா 4 வரும். அந்த 4 போட்டு அந்த 4வது இதை மடிக்கிடணும். பாருங்கள், அந்த 4ன்னு வர நம்பர் வருதுல, மேலே 4 நாட்டு வரும். அந்த 4 நாட்டை மடக்கிடுங்க. உள்ளார அப்படி மடக்கி சொரணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் 2 சைடுலேயும் போகுது ஒரு ஒயரு. அந்த ஒயரை நம்ம போட்டுக்கிட்டு வந்த நாட்டில் அந்த ஒயர் நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதுலேயே சொருகக்கூடாது. அதுக்கும் கீழே அடுத்த லைனில் சொருகணும். கீழே உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகுங்க. அந்த டியூபுக்குள்ளாரையும் போகும், நமக்கு ஒயரு ஈஸியாக போகும். ஃபஸ்ட்டு 2 பக்கமும் சைடில் பாருங்கள் ஒரு ஒயர் நிற்கும். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே 4 நாட்டு வந்திருக்கும். நம்ம கடைசியாக வந்து 5 நாட்டில் முடிச்சிருந்தோமா, சுற்றிலும் அந்த மாதிரி டியூப் சொருவி 5 நாட்டில் முடிச்சுட்டு ஒவ்வொரு கேப்லேயும் அந்த மேலே கிராஸ் ஆகிற ஒயரை ஒன்றா போட்டிங்கன்னா 4 நாட்டு வரும். அந்த 4 நாட்டையும் உள்ளார அமுத்தி சொருக போகிறோம்.
ஒரு நாட்டு மடக்கி சொருகும்போது நமக்கு கையில் குத்தாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த நாட்டு நான் காட்டுறேன் இல்லை, இந்த மாதிரி இப்படி மடக்கி உள்ளார வந்துடும் அந்த 4வது இது. அப்போ மேலே 5ன்னு முடிகிறது சமமாக உங்களுக்கு இருக்கும். கட்டை விரலில் வச்சு இப்படி அமுத்திட்டு எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்கள். அந்த திசையில், அது போகிற திசையில் அப்படியே சொருகி விட்டுறணும். அந்த டியூபுக்குள்ளார போகிறப்போ அந்த டியூபுக்குள்ளாரையும் சொருகி அதுக்கும் கீழே சொருகுங்க. போகும், டியூபுக்குள்ளாரையும் ஒயர் போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நான் டியூபுக்குள்ளாரையும் சொருகிட்டு அதுக்கு கீழேயும் சொருகிறேன். இதே மாதிரி வரிசையாக நம்ம போட்டு எல்லாத்தையும் சொருகிட்டேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் காட்டுறதுக்காக இப்போ வச்சுட்டு அதை போட்டு காமிச்சு சொருகிட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ, கை எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடணும். அவ்வளோதான். இப்போது பாருங்கள், அந்த கருப்பு வந்து சொருகிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த கருப்பு சொல்கிறேன் எப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஒயர் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு இதுக்கு போதும். ஒன்று மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு அதை சும்மா அங்கங்கே இந்த மாதிரி விதை இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அப்படி ஒரே ஒரு டைம் மட்டும் 2 பக்கமும் போட்டு அந்த சிகப்பு முடிச்ச மறைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் கிராஸ் ஆகணும், அவ்வளோதான். அந்த நாட்டில் உள்ளார அந்த 2ஐயும் சொருகி விட்டுருங்க. ஆப்போசிட்டில் சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து கைப்பிடி போடுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கணும். கூடைய இப்படி அமுத்தி சமமாக வச்சு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கைப்பிடி வேணுமோ அந்த இடத்துல கைப்பிடிக்கு இப்படி அமுத்தி பிடிச்சிக்கணும். நான் 6 அடியில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 6 அடியில் 5 ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது டார்க்கு க்ரீனு, இப்போ ரொம்ப திக்காக கீழே இருக்குல்ல அந்த க்ரீன் வந்து 2ம், அதுக்கு மேலே இருக்கிற லைட் க்ரீன் வந்து 2, அதுக்கு மேலே வெள்ளை ஒயர் 1. அதாவது நமக்கு அந்த பேஸ் வந்துச்சுல்ல அந்த மாதிரி வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு அந்த அடையாளப்படுத்தி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம சேனலில் அளவும் சொல்லிட்டேன், எத்தனை அடி எடுக்கணும்னு. அது மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு, நம்ம சேனலில் ஏற்கனவே 5 ஒயர் கைப்பிடி நிறையா போட்டிருக்கேன். அது மாதிரி போடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.